தமிழ் சேனல் சார்பாக சேலஞ்சே பண்ணுறேன். யாருக்குன்னா தெம்பு இருக்கா, திறனி இருக்கா? திமுக 50 ஆண்டு, ஒரு அரை நூற்றாண்டு இந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை இலவசமாக திமுக கொடுத்துருக்கீங்க. திமுக இந்த சமூகத்துக்கு செஞ்சது என்ன? எடுத்துக்காட்ட சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று. இந்த சமூகத்தை மிரட்டி நாங்கள் விட்டால் பிஜேபி வந்துடும், நாங்கள் விட்டால் பிஜேபி வந்துடும். வந்தே தொலைக்கிட்டா பிஜேபி பார்க்கலாம். எதிரிக்கிட்ட மோதுவோம், துரைகிட்ட இருந்து முதுகுல குத்து வாங்கி சாகிறத விட எதிரிக்கிட்ட நெஞ்சில் குத்து வாங்கி சாகுவோன்ற நான். அவர் ஒரு புது அரசியலை முன் வச்சு வராரு. அவரை ஒழிக்காம விட மாட்டேன்றது நீங்கள் சபதம் எடுக்கின்ற வேண்டிய அவசியம் என்ன? அப்போ திமுக எழுதி கொடுத்து அப்படியே ஒப்பிச்சுட்டு இருக்காரு. அவர்கள் நேரடியாக வந்து உட்காந்தா நேரடி விவாதத்துக்கு தயாராக இருக்கீங்களா சார்? நீங்கள் கூப்பிடுங்க, நிச்சயமா சார். தடாரகம் வராரா, நீங்கள் வரீங்களான்னு கூப்பிடுங்க. பிஜேபியை பொறுத்தவரையிலையும் இந்த விஷயத்தை அன்னைக்கு நாங்கள் எதிர்க்கும் போது சைலண்ட் மூடில் இருந்தவர் இன்றைக்கி என்ன ஃபுல் பேட்டரியோடு வந்து ஒரே குதிக்கிறாரு. அதுதான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் அவருக்கு அதை பற்றி புரிதல் வந்ததா? 10 ஆண்டுகளுக்கு முன் வந்த ஆவண புத்தகம் கடுமையான எதிர்ப்பு காரணமாக அது நீக்கப்பட்டது. இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன அவசியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அப்போ சைலண்ட் மோட்ல இருந்துட்டு இப்போ வந்து அது குறித்து எதிர்த்து விமர்சனம் பண்ணுறதுக்கான என்ன அவசியம் வந்து? என்ன அவசியமெல்லாம் இல்லை. பிஜே அவர்கள் தான் வந்து கேள்வி கேட்குறாங்க. தடாரையும் வந்து அந்த மார்க்கத்திலே இருந்து அந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் வலம் வருது சார். இல்லை, வரதான் செய்யும். அது திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அண்ணா அறிவாலய முஸ்லீம் அடிமைகள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு வேலை வேண்டாமா? அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு கூலிக்கு வேலை செய்யணுமா? அப்போ அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரஹிம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அந்த அமைப்புடைய நிறுவனராக இருக்கக்கூடிய திரு பிஜே அவர்கள் சீமான் குறித்த நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஒரு கிறிஸ்துவ முஸ்லீம்களுக்கு எதிரானவர் தான் சீமான், எங்களை இந்த நாட்டை விட்டு அழிக்கணும்னு சொல்கிற அவரு அழிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு. இவ்வளோ நாள் அவர் இருந்த இடமே தெரியல, அவருடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு பெரிய அளவில் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயம் குறித்து பேசும்போது ரொம்ப பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கிற வகையில் நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. அதுவும் வந்து முஸ்லீம் மார்க்கத்துக்கு எதிராக செயல்படுறாரு சீமான் சொல்கிறாரு. நீங்களும் ஒரு இஸ்லாமியராக இருக்கீங்க, உங்களுக்கு அவருடைய அந்த கருத்துக்களை குறித்த பார்வை என்ன சார்? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்களே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துன்னு சொன்னீங்களே, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தில் இப்போ அவர் இல்லை. ஆனால் அவர் தான் நிறுவனர், அவர் தான் நிறுவனர் தலைவராக இருந்தார். இப்போ அவர் இல்லை. அதில் ஏன் அவர் இல்லைன்ற விளக்கம் அந்த வீடியோவில் கொடுத்துருந்தாருன்னா சீமானை பற்றி அவர் சொன்னதுக்கு சரியாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவரை பற்றிய விளக்கம் அதில் கொடுக்கல. ஏன்னு சொன்னால் அவர் வந்து அந்த கட்சி அந்த அமைப்பு வந்து அவரை தூக்கிட்டாங்க. அவர் தான் நிறுவனராக இருந்தார். நிறுவனரையே அந்த அமைப்பு தூக்கிட்டாங்க, ஒன்று சேர்ந்து தூக்கிட்டாங்க. தூக்குனதுக்கு காரணம் என்ன? ஏதோ நடத்தை கெட்ட செயல்கள் இருக்குமா இல்லைங்களா? நடத்தக்கட்ட செயல்கள் அந்த மாதிரி வந்து ஒரு செயல்கள் செஞ்சதன் அடிப்படையில் விசாரணை பண்ணி அந்த ஆதாரப்பூர்வமாக நிரூபணமானதுனால அவர் அந்த கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க, அந்த அமைப்பிலேருந்து தூக்கி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏதோ ஒரு அமைப்பு வச்சு உருட்டிகிட்டு இருக்கிறார் அவர். ஆனால் ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபராக தான் பிஜே இருந்தார். அதெல்லாம் சாதாரணமாக முன்னாடி சொல்ல முடியாது, உண்மையிலே இருந்தார். இருக்கும்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற அரசியல் கட்சிகளோ சமூக அமைப்புகள்லையோ ஒரு தலைவர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா வல்லவனா நல்லவனா அப்படின்னு பார்ப்பாங்க. வல்லவன் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அவனுடைய பர்சனல் லைஃப் தண்ணி அடிப்பவராக இருக்கலாம், பெண் விஷயங்களில் ரொம்ப மோசமானவனாக இருப்பான். இருந்தாலும் நமக்கு தலைவர் வந்து ஒரு திறமைசாலி தான் வேணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இஸ்லாத்தில் வந்து வல்லவனா நல்லவனா என்பதை விட நல்லவனும் வல்லவனாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட நபரை தான் இந்த சமூகம் தலைவராக தேர்ந்தெடுக்கும். அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட வந்து ஒரு திறமை இருந்தது. ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப் என்பது சில பல சறுக்குகள் இருந்ததுனால அவர் தூக்கி வீசப்பட்டு இப்போ ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கார். இந்நிலையில் தான் இந்த சீமானை பற்றி இப்போது ஒரு வீடியோ வந்து இப்போ திமுக வந்து அதை அப்படியே தோளில் சுமந்துக்கிட்டு பாருங்கள் பிஜேவி சொல்லிட்டார் அப்படின்னு துள்ளி குதிச்சுட்டு எல்லாருமே போடுறாங்க. ஆக்சுவலாக பிஜே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அது புது கருத்துக்கள் எதுவுமே இல்லை. பழைய முந்தையில் புதிய கல்லுன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்கள்ல, அதேமாரி தான் அவர் செஞ்சுருக்கார். ஏன்னு சொன்னீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன் 2011 வாக்கிலே
நாம் தமிழர் கட்சி ஆவணம்னு வெளியிடப்பட்டது. அந்த வெளியிட்ட உடனே அதில் சில பல கருத்துக்கள் முரண் இருந்தது. அதை இந்திய தேசிய நாங்கள் தான் வந்து பாபா மாணவர் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக எதிர்த்தோம். இது நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஆவண புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் முழக்கம் சாகுல் அமீதின்னு சொல்லி இருந்தார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், அவரும் ஒருத்தர். அப்புறம் கொளத்தூர் மணி என்ன இவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி, ரஹீம் அதை கொஞ்சம் தவிர்த்துங்க, அது வந்து வேற ஒருத்தர் குழு உட்காந்து முடிவு பண்ணது, இப்போ அப்படியெல்லாம் இல்லை, மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சாகுல் அமீது என்கிட்ட பேசும்போது சொன்னார், ரஹீம் பாய் அதை விட்டுடுங்க, அந்த விஷயம் அதை இல்லை, நீங்கள் ஏன் சர்ச்சையாக்குறீங்க. நான் சொன்னேன், நான் வந்து என்றைக்கும் நாம் தமிழர் கட்சியில் போய் இணைய போகிறதில்லை, நான் ஒரு தனி விதமான அரசியல் பண்ணக்கூடிய நபர். நீங்கள் தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கீங்க, உங்களை போன்ற நபர்களுக்கு தான் அது போன்ற ஒரு எச்சரிக்கை இருக்குது. அந்த எச்சரிக்கை என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது இஸ்லாமிய தமிழர்களும் கிறிஸ்தவ தமிழர்களும் அவர்கள் தமிழ் தேசியத்தை முதன்மை கொள்கையாக ஏற்று வந்தார்களே ஆனால் அவர்களிடம் ஜாகிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் கையாளப்பட வேண்டியவர்கள்னு வார்த்தை இருக்கும். அந்த அதாவது வரத்தை நம்ம ஏற்றுக்கணுன்றது இல்லை, வந்தால் கூட அவங்கக்கிட்ட எச்சரிக்கையோடும் ஜாகிரதையோடும் கையாளப்பட வேண்டியவர்கள் இருக்கும்போது அதை கடுமையாக எடுத்து நான் சாகுல் அமீத் கிட்டே சொல்லும்போது அப்போ சொன்னேன், இல்லை ரஹீமா அது கரெக்டு தான் நீங்கள் சொன்னது, அது வந்து அந்த இது வந்து அந்த ஆவண புத்தகத்தின் அது நீக்கப்பட்டது, அது வந்து நீக்கிட்டாங்க, அதனால் தயவுசெய்து அதை இது இஷ்யூ பண்ணாதீங்க, அது யாரையும் எடுத்து இப்போ இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கா, நீங்கள் பண்ணாதீங்க சரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம விட்டுட்டோம். அந்த விஷயத்தை தான் பிஜே இப்போ வந்து ஆதாரம் இருக்குதுன்னு திரும்ப திரும்ப காட்டுறாரு. நம்ம ஜீவா டுடேவுடைய தோழர் ஜீவா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல நபர், நடுநிலையான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நபர், எனக்கு பிடித்த நபர்களில் அவரும் ஒருவர். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், இப்போ சீமானை எதிர்த்து ஏன்னா அவங்க பெரியாரிஸ்ட்டு, அவங்க அம்மா ஓவியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியாரிஸ்ட்டு, அவங்க காலங்காலமாக பெரியாரிஸ்ட் கொள்கையில் வராங்க. அப்போ அவங்க கொள்கைக்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறாருன்னா அப்போ அதை எதிரான ஒரு சித்தாந்தத்தை உள்ள நபர்களை கூட்டு வந்து எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் அவர் எடுத்திருக்காரா தான் நான் பார்க்குறேன். அவரை நான் ஒரு ஆத்திர கண்ணோட்டத்தில்தான் நான் யாரை ஜீவாவை நான் பார்க்கல. ஆனால் பிஜேயை பொறுத்தவரையிலையும் இந்த விஷயத்தை அன்னைக்கு நாங்கள் எதிர்க்கும்போது சைலண்ட் மூடில் இருந்தவர் இன்றைக்கி என்ன ஃபுல் பேட்டரியோடு வந்து ஒரே குதிக்கிறார். அதுதான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் அவருக்கு அதை பற்றி புரிதல் வந்துதா. 10 ஆண்டுகளுக்கு முன் வந்த ஆவண புத்தகம் கடுமையான எதிர்ப்பு காரணமாக அது நீக்கப்பட்டது. இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன அவசியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அப்போ சைலண்ட் மோடில் இருந்துட்டு இப்போ வந்து அது குறித்து எதிர்த்து விமர்சனம் பண்ணுறதுக்கான என்ன அவசியம் வந்து? என்ன அவசியமெல்லாம் இல்லை. அதாவது இப்போ வந்து எது பேசினா நம்மளை வந்து மேலே மறுபடியும் நம்மளை ஒரு ரெகக்னைஸ் வேணும்னு பார்க்குறாரு, ஒரு அங்கீகாரம். நம்ம வந்து அவர் வந்து சாதாரணமானவர் இல்லை, அவருடைய பேட்டிக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே காத்துட்டு இருந்த காலங்கள்லாம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய பேட்டிக்காக ஒரு இன்டர்வியூக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே காத்துட்டு இருந்த காலமெல்லாம் இருந்தது. இப்போ மலை ஏறி போச்சு, தூக்கி உட்கார வச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ மறுபடியும் அவர் வந்து தன்னைத்தானே வந்து என்ன பண்ணுறாருன்னா தூசி தட்டி பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து உட்காந்து அப்படி ஒரு உச்சத்தில் இருந்த மனிதர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கொஞ்ச காலமாக அவர் வந்து அந்த கட்சியில இருந்து நிறுவியவரையே வந்து அந்த அமைப்பை சேர்ந்தவங்க நீக்கினாங்க அப்படின்னீங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இல்லை அதான் சொல்கிறேன், அதாவது பர்சனல், அதாவது பொது வாழ்க்கை மட்டும் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சிறந்தவனை தான் இஸ்லாமியர்கள் தலைவர்களாக ஏற்றுக்குவாங்க. இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால் நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது தடுமாற்றங்களோ கலக்கங்களோ வந்ததுன்னு சொன்னால் கலங்கங்களே வந்ததுன்னு சொன்னால் என் சமூகம் என்னை புறக்கணிக்குவாங்க. என் கூட இருந்த நண்பர்களே வந்து என்ன பண்ணுவாங்க, பகிரங்கமாக பரிஷ்காரம் பண்ணிடுவாங்க, குடும்பத்தாரை கூட கண்டிப்பாங்க. நீங்கள் ஒரு சமூக தலைவராக இருந்துட்டு, அதாவது தனி மனிதன் தவறுன்றது வேறு, ஒரு சமூகத்து அமைப்பினுடைய தவறு, சமூக அமைப்பினுடைய சமூக தலைவர்னு கூட சொல்லக்கூடாது, சமூக அமைப்புக்கு தலைவராக இருக்கும்போது குறைஞ்சபட்சம் அவங்களுடைய ஒழுக்கம் வந்து முக்கியமாக கண்காணிப்பாங்க. இப்போ நான் இருக்கிறேன்னா என்னை கண்காணிக்கக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க. அப்போ இதில் நான் ஏதோ ஒரு கோட்டை விட்டேன்னு சொன்னால் என்னை தூக்கி வீசத்துக்கு தயாராக இருப்பாங்க. ரஹீம் பாய் 3 வருஷம் ஜெயிலில் இருந்தார், வெளியே வந்து தொடர்ந்து போராடினார், பல போராட்டங்களை முன்காலத்தில் நின்று போராடினார். இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. என்னுடைய பழைய தியாகங்களோ என் பழைய வரலாறுகளோ யாருமே பார்க்க மாட்டாங்க. தூக்கி வீசிட்டு அடுத்த தலைவரை உட்கார வச்சுருவாங்க.
புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி தான் பிஜே வந்து உட்கார வைக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது இப்போ அவரை தூசி தட்டி திமுக வந்து அவர் என்ன கொம்பு செவி விடுது நீ பேசு சீமானுக்கு எதிராக. அப்போ அவர் உடனே டைலாக் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அவர் புது மதத்தை உருவாக்குறாரு. எப்படி புது மதத்தை உருவாக்குறாரு? எப்படி ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து கர்வாபசி திரும்ப மதத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, அதேமாரி இவங்க வந்து தமிழ் மதத்துக்கு வாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரு, புது மதத்தை உருவாக்குறாரு. இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவர் வந்து அவர் மதத்துக்கு கொண்டு போக பார்க்குறாரு. சீமான் அடிக்கடி எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றும் பேசியிருக்காரு, அதேமாரி அதுவும் பேசியிருக்காரு. சில பல இடங்களில் வந்து அவர் பேசிட்டு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் மேற்கோள் காட்டி இவர் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கால் சீமான் ஒரு மதமே கொண்டு வரட்டும், தமிழ் மதம் இன்னும் பேர் வைக்கிட்டோம், வச்சா நானும் இல்லை வேறு யார் போய் சேருவான். நான் என்ன சொல்கிறேன், நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஃபாத்திமா ஒன்று, அவங்க தங்கச்சி அக்கா ஒன்று, 2 பேர் இருக்காங்க. அது தமிழ் முழுக்க சாகுல் முகமதியுடைய மகள்கள். அவங்க போய் சேர்ந்துருவாங்களா அந்த மதத்தில், இஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை உமாயின் கபீர் போய் நான் இஸ்லாம் இல்லை நான் போய் அந்த மதத்தை தமிழ் மதத்துக்கு போய் சேர்ந்துருன்னு யாருமே சேர மாட்டாங்க. அது ஒரு வீண் முயற்சி அப்படின்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்கிறேன், அவர் மதமே கொண்டு வரட்டுமேன்றேன், அதை என்ன நமக்கு இடைஞ்சல்ன்றேன். புரியுதுங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலை வச்சு தான் நம்ம பேசணுமே தவிர அவர் வந்து இப்படி கொண்டு வருவார், அப்படி கொண்டு வருவார், அது பண்ணுவார், இது பண்ண எதுவுமே பேச முடியாதுன்றேன் நான். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்படுது. அதை எதிர்த்து கேட்குறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை. ஏன்னு சொன்னால் ஏதோ வழக்கு போட்டுருவான், நம்மளை எதுனா கோத்து விட்டுருவாங்க அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் வாழ்கிறீங்கன்னா அப்படியே பயந்து ஒதுங்கி வாழுங்க. பொது தளத்தில் வந்து தேவையில்லாமல் கருத்துக்களை வைக்காதீங்க. இதுதான் நான் வந்து கேட்டுக்கிறது. பிஜே மட்டும் இல்லை, பிஜே போன்ற நிறைய பேர் இப்போ வந்து சீமானுக்கு எதிராக வந்து கொம்பு சீவி விடுறாங்க. ஏன்னா பிஜே சீமானுக்கு எதிராக நம்ம பேசணும்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நம்ம முகத்தை காட்டுறாங்க, சோசியல் மீடியாவில் நம்மளை வந்து இது ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சுற்றுறாங்க. நமக்கு அது முக்கியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சீமான் தவறு பண்ணால் தவறு, சரியாக இருக்கும்போது நம்ம ஆதரிப்போம், தவறு பண்ணாலும் தூக்கி போட்டு போவோம். இல்லை இவரை வந்து ஆதரிச்சதுனால நாளை இவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு போய் சேரட்டும், அது அவங்க கட்சியுடைய கொள்கை, நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது இல்லையா? சொல்கிறேன். ஏன் திமுக வந்து 99 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சது தானே, வச்சாங்களா இல்லையா? அந்த பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணியில் இருந்ததா இல்லையா கேட்குறேன், இருந்ததா இல்லையா விடுதலை சிறுத்தைகள்? அப்போ எல்லா கட்சியிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாஜக கூட கூட்டணி வச்சுருக்காங்க. திமுக வச்சிருக்காங்க, அதிமுக வச்சிருக்காங்க. திமுக வைக்கும்போது திமுக அடிப்படை இல்லாம அது கூட்டணி என்பது வந்து தேர்தல் அடிப்படையில் தான் வைக்கப்படுது. எல்லாம் ஒன்று தானே. கொள்கைன்னா அப்புறம் என்ன கொள்கை இருக்குது உங்கள்கிட்ட? மண்ணாங்கட்டி கொள்கை. யாருக்கிட்ட அரசியலில் கொள்கை இருக்குது? கொள்ளடிக்கிறது ஒரு கொள்கையா? சொல்லுங்கள். யார்கிட்ட கொள்கை இருக்குது? அந்த கொள்கைக்கு மாற்றமாக நாங்கள் நடந்துக்க மாட்டோம். பிஜேபி கிட்ட கொள்கை இருக்குன்னு சொல்லலாம். அவன் ஆரம்பத்துலேருந்து ஒரே கொள்கைன்னு சொல்லிட்டு வரான். நீங்கள் ஆமாம், அவன் பின்பற்றானுங்க, அவன் கொள்கை இருக்குன்னா உங்கள்கிட்டலாம் என்ன கொள்கை இருக்குது? அதனால தான் இன்றைக்கி பிஜேபி வந்து உங்களை இந்த மாரி மிதிக்கிறான். நீங்கள் ஒழுக்கமாக இந்த திமுக கட்சிகள் வந்து ஒழுக்கமாக நேர்மையாக உண்மையாக அந்த மக்களுக்காக பணி செஞ்சுருந்தால் இன்றைக்கி வந்து பிஜேபி பற்றி பயப்படுறேன். ஏன் பயப்படுற நீ? ஆர்எஸ்எஸ் பற்றி ஏன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையா? ஏன்னா நீ பல்லாயிரம் கோடிகளை பல லட்சம் கோடிகளை ஊழல் பண்ணி உள்நாடு வெளிநாடுன்னு முதலீடு பண்ணி உல்லாசமாக இருக்க. அதில் எதுனா பிஜேபி அரசாங்கம் வேட்டு வச்சுட்டு போகிறான்றதுக்காக தேர்தல் நேரத்தில் மட்டும் பிஜேபி எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு சீன் போடுறது, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே மாறுறது, இது எந்த வகையான அரசியல்? ஆனால் பிஜேவுடைய இந்த கருத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திரு தடா ரஹீம் சார் அவர்கள் மீதான ஒரு விமர்சனமும் அதிகமாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக சீமான் படத்தில் அதான் அந்த ஆவணத்தில் வந்து சில கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. இதை எடுத்து பிஜே அவர்கள் தான் வந்து கேள்வி கேட்குறாங்க. தடா ரஹீம் வந்து அந்த மார்க்கத்திலே இருந்து அந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் வலம் வருது சார். இல்லை வரதான் செய்யும். அது திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அண்ணா அறிவாலய முஸ்லீம் அடிமைகள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு வேலை வேண்டாமா? அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு கூலிக்கு வேலை செய்யணுமா? அப்போ அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. நான் கேட்குறேன், நான் சேலஞ்சே பண்ணுறேன், யூ தமிழ் சேனல் சார்பாக சேலஞ்சே பண்ணுறேன். யாருக்குன்னா தெம்பு இருக்கா, திறனி இருக்கா? திமுக 50 ஆண்டு, ஒரு அரை நூற்றாண்டு இந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை இலவசமாக திமுக கொடுத்துருக்கீங்க. திமுக இந்த சமூகத்துக்கு செஞ்சது என்ன? எடுத்துக்காட்ட சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று. இந்த சமூகத்துக்கு பல பேருக்கு எம்பி ஆக்கினாங்க, எம்எல்ஏ ஆக்கினாங்க, அமைச்சர் ஆக்கினாங்க, இந்த சீன் வேண்டாம், அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம். அது
நான் சொல்கிறது இந்த சமூகத்துக்கு இந்த திமுக இந்தந்த நன்மைகள் செஞ்சிருக்குன்னு பட்டியல் போட சொல்லுங்கள். 3% இடஒதுக்கீடு கொடுத்தாரு அப்படின்னு சில பேர் பாராட்டு விழாவை நடத்துகிறானுங்க. எதுக்கு அந்த பாராட்டு விழா நடத்துகிறானுங்க? முழுக்க அப்படி பாராட்டு விழா நடத்தினா அடுத்த வாட்டி எம்எல்ஏ எம்பியும் நம்ம கொடுப்பாங்கன்றதுக்காக பாராட்டு விழா நடத்துகிறானுங்க. நான் என்ன சொல்கிறேன், 7.5% மேல் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் வசிக்கின்றார்கள் அரசு புள்ளிவிவரம் சொல்லுது. ஆனால் அது இல்லாமல் 10% மேலே இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லி பொதுப்படியான கருத்து இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நீ 7.5% இல்லை 10% இல்லை பொய்யா பேசிட்டு இருக்க. நான் சொல்கிறேன் பாரு, இந்த 3% அப்படின்னு சொல்லி நீ கொடுத்து கருணாநிதி கொடுத்து அதை நீ வாங்குறன்னு சொன்னால் நீ எவ்வளோ பெரிய ஒன்று முட்டாளாக இருக்கணும், இல்லைன்னா இந்த சமூகத்தை நீ நம்ம திமுக கிட்ட அடிமை வைக்கிறவனா இருக்கணும். 2 தானே இருக்கணும். 3% இடஒதுக்கீடு, 7.5% அரசியல், அதாவது அரசினுடைய புள்ளி விவரம் சொல்லுகின்றது. ஆனால் நீ 3 கொடுத்துட்டு அப்போ நீ என்ன சொல்கிற? கருணாநிதியுடைய திட்டம் என்னன்னா அப்படி பார்த்துட்டு 7 இருக்குது 8 இருக்குது 10 இருக்குன்ட்டியா? நீ அவ்வளோலாம் இல்லைடா மோனம் இந்தா. அப்போது அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு. அப்போ அருந்ததியர்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அவ்வளோதான் இஸ்லாமியர்கள் இருக்காங்களா தமிழ்நாட்டில்? அருந்ததியருடைய கணக்குக்கும் முஸ்லீமும் ஒன்றா தான். கிறிஸ்தவர்களுக்கு 3% கொடுத்த அவங்க தூக்கி வீசிட்டாங்க, வேணாம் எங்களுக்குன்னு. அப்போ இந்த 3% இடஒதுக்கீடை வச்சு தான் இன்ன வரையும் பேசிட்டு இருக்கு இந்த திமுக. கருணாநிதி அழிச்சாருன்னு. அப்போ பாஜக தனி இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற, 100 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் தான் இருக்காங்கன்னு போய் சொல்லி கொடுக்குற. அப்படி தானே பார்க்கணும் நம்ம. அந்த புள்ளி விவரங்களே பொய்யான அடிப்படையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது 3% தான் இருக்கிறீங்கன்னு அங்கீகாரம் கொடுக்குறாரு. இதை இந்த சமூக தலைவர்களும் இந்த உலமாக்களும் இந்த திமுகவுக்கு மண்டிட்டு வாழக்கூடிய சில நாதாரிகளும் அங்கீகரிக்கிறாங்க. ஆமாம், எஸ் 3 நாங்கள் இருக்கோன்றாங்க. உங்கள் மார்க்கத்தை சேர்ந்தவங்களும் அதை ஒத்துக்கிறாங்கல்ல சார்? அதுதான் ஒத்துக்குனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? வேற வழியே இல்லை. ஏதோ ஒவ்வொரு கட்டத்தில் திமுக என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த சமூகத்தை மிரட்டி நாங்கள் விட்டால் பிஜேபி வந்துடும், நாங்கள் விட்டால் பிஜேபி வந்துடும். வந்தே தொலைக்கிட்டா பிஜேபி பார்க்கலாம். எதிரிக்கிட்ட மோதுவோம், துரைகிட்ட இருந்து முதுகுல குத்து வாங்கி சாகிறதோட எதிரிக்கிட்ட நெஞ்சில் குத்து வாங்கி சாகுவோன்ற. நான் என்ன சொல்கிறீங்க? ஒரு முறை எத்தனை காலம்தான் 50 ஆண்டுகள் இந்த திமுகவில் துரோக முதுகலை குத்தி முதுகெல்லாம் புண்ணா போய் கிடக்குது என் சமூகத்துக்கு. ஒரு முறை பாஜக வரட்டும், எதிரிக்கிட்ட நேருக்கு நேரம் நெஞ்சில் குத்து வாங்கி செத்து போவோன்றேன். இப்போ பாஜகவுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்குற மனநிலையில் இருக்கீங்களா? இல்லை, ஆத்திரம் அவ்வளோ வருது. ஏன்னா திமுகவினுடைய துரோக அரசியலை ஒரு முறை இந்த திமுகவுக்கு இஸ்லாமியர்கள் புறக்கணித்தாங்கன்னா இந்த இஸ்லாமியருடைய வாக்கு விகிதாச்சாரத்தை திமுக உணர்ந்தாங்கன்னு சொன்னால் அடுத்த பிறகு அது திருந்தோம். புரிஞ்சுங்களா? இல்லைன்னு சொன்னால் திருந்தாரு. முன்னாடி 2 அமைச்சர் கொடுத்துட்டா இப்போ ஒன்றாகிட்டாங்கல்ல. மாவட்ட செயலாளர்கள் யாரும் ஒரு முஸ்லீம் இருக்காங்களா? இல்லை திமுகவுடைய மாநில நிர்வாகத்தில் யாரும் முஸ்லீம்கள் இருக்காங்களா? அல்லது முன்னாள் நம்ம சாதிக் பாஷாவாக இருக்கட்டும், நாகராணி பாவாக இருக்கட்டும், இதாயத்துல்லாவாக இருக்கட்டும், ரஹ்மான் கான் போன்ற முன்னாள் திமுகவுடைய மூத்த தலைவர்களுடைய வாரிசுகள் யாராவது திமுகவில் இருக்காங்களா? பதவியில் இருக்காங்களா? பவுடர் வியாபாரம் செய்கிறவனுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க, ஹவாலா வியாபாரம் செய்கிறவனுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க, தங்கம் கடத்துறவனுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க. வேறு யாருக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்க? ஏன்னா அவன் தான் கோடிக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு என்ன பண்ணுறான், டொனேஷனாக கொடுக்குறான். அந்த காசை வாங்கிட்டு நீங்கள் பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க. இஸ்லாமிய பிரதிநிதிகளாக அங்கீகாரம் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த நாய்க்கு என்ன பண்ணுறானுங்க, அவன் 100 கோடி செலவு பண்ணான்னா 200 கோடி சம்பாதிக்கின்ற வழியை தான் பார்க்குறான். இந்த சமூகத்துக்கும் இந்த இஸ்லாமிய பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிரான செயல்களில் அவங்க எதுவுமே தலையிடுறதில்லை. இதை பற்றியெல்லாம் பிஜேபி பேச சொல்லுங்கள். சீமானுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? இஸ்லாமிய சமூகம் ஓட்டு போட்டிருக்கா? இல்லையே. அவர் ஒரு புது அரசியலை முன் வச்சு வராரு. அவரை ஒழிக்காம விட மாட்டேன்றது நீங்கள் சபதம் எடுக்கின்ற வேண்டிய அவசியம் என்ன? அப்போ திமுக எழுதி கொடுத்து அப்படியே ஒப்பிச்சுட்டு இருக்காரு உட்காந்து. அவர்கள் நேரடியாக உட்காந்தா நேரடி விவாதத்துக்கு தயாராக இருக்கீங்களா சார்? நீங்கள் கூப்பிடுங்க. நிச்சயமா சார். தடாரகி வராரா, நீங்கள் வரீங்களான்னு கூப்பிடுங்க. அவர் வந்துட்டாருன்னு நான் வரேன். அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம் சார். விரைவில் அந்த வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் எங்களோட நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.